அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பயத்தை மேற்கொள்வது எப்படி, பயத்தை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கோம். எல்லா மனுஷருக்கும் பயம் வரும். உலகத்தில் உள்ள எல்லா ஊழியர்களுக்கும் கூட பயம் உண்டு. எலியாவுக்கு பயம் வந்தது உண்டு, பவுலுக்கு பயம் வந்தது உண்டு, சீஷர்களுக்கு பயம் வந்தது உண்டு. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் எப்படி பயத்தை மேற்கொண்டார்கள் என்று தொடர்ந்து பார்க்கலாம். நாம் செய்தியில தொடர்ந்து கேளுங்க. கடைசியில நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இதோடு மாத்திரமல்ல, நேரத்தில் கீழே நிறைய வாசனம் இருக்கிறது. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் ஆமென் சொல்லப்பட. அப்போ when you are chosen, when you are God's elect, it is God who justifies. It is God who justifies. அந்த அளவிற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் தைரியமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? தைரியமா. These are the words you need to have courage. அதுதான் முக்கியம். பயம் வந்தா பயந்துடக்கூடாது. You need to develop a characteristics of courage. எப்படி? ஆண்டவர் மோசேக்கு சொல்லும் பொழுது, தேவன் மோசேக்கு சொல்லும் பொழுது, பயப்படாதே, திகையாதே, மோசையோடு நான் இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், உனக்கு முன்பதாக ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை அப்படின்னு சொன்னார். விசுவாசிங்க சொல்லுங்க. அப்போ you need to develop courage within yourself. இதை கரேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு போயிட்டு எதையாவது குடிச்சு நம்ம கொஞ்சம் தைரியமாக இருக்கலான்னு பார்க்கக்கூடாது. அதுக்கு அந்த மாதிரி விஷ பரீட்சையெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி சிலவங்க நம்ம மேலேருந்து குதிச்சு எனக்கு கொஞ்சம் தைரியமாக பார்த்துக்கலாமா? இல்லை, அதுக்கு நான் வசனம் கொடுத்துருக்குது. இந்த வசனத்தை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வசனம் உங்களுக்குள்ளே போக போக உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உதாரணமாக எலியா என்ற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். எலியா என்ற ஒரு பாடுள்ள மனுஷன். வசனம் தான் சொல்லுது. யாக்கோபு 5வது அதிகாரத்தில் எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். அந்த பாடுள்ள மனுஷன் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் 3 அதிகாரத்தை கடகடான்னு சொல்றேன். 17வது சொல்றான், ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் சொல்றேன் 3 வருஷம் மழை பெய்யாது அப்படின்னு போய் சொல்றான். ஆகாப்ட சொல்லிட்டான். பஞ்சம் வந்துருச்சு. இவனை ஆண்டவர் என்ன அனுப்பிட்டாரு? கேரி தாட்டாண்டைக்கு போயிட்டார். இவன் கேரி தாட்டாண்டையில் இருக்கிறான். காகங்கள் அங்கே போயிட்டு என்ன செய்கிறது? போஜனம் கொடுக்குது. கேரி தாட்டாண்டையில் தண்ணீர் வற்றி போகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, your season is over. Being in the brook Cherith is over. Hiding under the brook Cherith is over. Now you are going to go to the next level or next season of your life. I have prepared a lady who is a widow who is going to feed you. இதுவரைக்கும் யார் அவனுக்கு உதவி செய்தா? காகங்கள் உதவி செய்தன. இப்போ யார் ஆண்டவர் ஏற்படுத்துகிறாரு? சாரிபாத்தில் ஒரு விதவையை ஏற்படுத்துகிறாரு. அந்த விதவைகிட்ட என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் சாப்பிட்டுட்டு நானும் என் பையனும் செத்துடலான்னு இருக்கிறோம் அப்படி சொல்கிறாங்க அந்த அம்மா. ஆண்டவர் அங்கே தான் போடுன்னு சொல்கிறாரு. இப்போ போகிறோம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி. என்ன ஆண்டவரே, ஊரெல்லாம் பஞ்சம், அந்த அம்மா கிட்ட என்ன கிடைக்கும் போது அதுவே பஞ்சத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் போக நேரத்தில் அவன் போகிறான். போயிட்டு அந்த அம்மா கிட்ட கேட்டோன்னா அந்த அம்மா எல்லா விஷயமும் சொல்லுது. அந்த அம்மாவும் சாப்பாடு கொடுக்குது. திடீர்னு பிள்ளை சிக்காயிருச்சு. அந்த அம்மா என்ன நினைக்கும்? ஐயோ, இந்த ஊழியக்காரனுக்கு நம்ம உதவி பண்ணணுமே, இந்த எனக்கு புண்ணியம் கிடைக்கிறத விட்டு என் பிள்ளை செத்து போயிடுச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆண்டவர் அந்த பிள்ளைய உயிரோட எலும்ப வைக்கிறார். விசுவாசிக்கிறோம் இல்லையா? சொல்லுங்க. இதுதாங்க ஆண்டவருடைய ட்விஸ்ட். எப்படி? ஆண்டவருடைய ட்விஸ்ட். டக்குன்னு அந்த குழந்தைய ஆண்டவர் உயிரோட வைக்கிறாரு. விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறாரு. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். 18வது அதிகாரத்தில் மறுபடியும் வரான். உபதியா இந்த தீர்க்கதரிசியத்தில் போய் சொல்றான், நீ போய் ஆகாபட சொல்லி நான் வந்துட்டு இருக்கிறேன் சொல்லுன்னு சொல்றான். உபதியா சொல்றான், வேண்டாங்க, நான் போய் அவர்கிட்ட போய் சொல்லுவேன், இந்த எலியா வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லுவேன். அந்த டைமில் ஆவியானவர் உம்மை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுவார். ஆகாப் வந்து உங்களை தேடுவான். எங்கே எலியான்னு கேட்டால் எலியாவை காணோம். ஏய் ஆகாப்பு சொல்லுவான், ஒபதியாவே நீ என்ன எலியா வந்திருக்கிறான்னு சொன்னேன், எலியாவே காணோம், தயவு செய்து என்னை விட்டு நான் ஒன்றும் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு
ஒபதியா சொல்றான். எலியா இல்லைன்னு சொல்லியாரு, போறாரு. இந்த நேரத்தில் தான் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் யெகோவா தீர்க்கதரிசிகளுக்கும் கர்மேல் மலையில வச்சு ஒரு சவால் நடக்குது. யெகோவா தெய்வமே தேவன் என்று அங்கே வெளிப்படுகிறது. எப்படி? பலிபீடத்தில் உள்ள பலிய தேவன் வந்து அக்கினினால் பட்சிக்கிறார். யெகோவா தேவனே தேவன் என்று எல்லாரும் அறிந்து கொள்கிறார்கள். அடுத்தது என்ன நடக்குது? ஒரு சின்ன கையளவு மேகத்தில் நடக்குது. முதல்ல கொஞ்சம் மாவை வச்சு நிறைய பேரை போஷித்தாரு. இப்போ கொஞ்சம் கையளவு மேகத்தை வச்சு பெருமழையை உண்டு பண்ணுகிறாரு. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த ஆகாபுக்கு முன்பதாக எலியாவை வேகமாக ஓடும்படிக்கு கர்த்தருடைய பலம், கர்த்தருடைய வசனம் சொல்லுது. 46வது வசனம், 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 46வது வசனம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தது. அவன் அவனை அறை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமாட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஆகாப் ரதத்துல போறான், இவன் ஓடி போறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு வல்லமையா ஆண்டவர் பயன்படுத்தினார். அடுத்த அதிகாரத்தில் ஏசபேல் அவனை மிரட்டுறா. எப்படி? நீ வந்து எங்க பாகால் தீர்க்கதரிசிகளெல்லாம் கொலை செய்தியா? உன் தெய்வம் தான் முக்கியமான தெய்வமான்னு சொன்ன பயந்துட்டான். பயம் எப்படி? இவ்வளோ தூரம் ஆண்டவர் கரம் அவனோடு கூட இருந்தது, அவனை பயன்படுத்தினா. இப்போ அந்த பெண்ணுடைய பேரை கேட்ட உடனே பயப்பட்டு என்ன செய்கிறான்? அவனுக்கு தான் சாக வேண்டும் என்று கோருகிறான். 4வது வசனம் சொல்கிறது, வாசிக்க வேண்டாம். தான் சாக வேண்டும், நான் நல்லவன் இல்லை, என் பிராணனை எடுத்துக்கொள்ளும், என் பிராணனை எல்லாரும் வாங்க தேடுகிறார்கள் என்று 10வது வசனம் சொல்றான். ஃபியர், டிப்ரெஷன், ஃபெயிலியர், ஃபேட்டிக், ஹோப்லெஸ்னஸ், ஐசோலேஷன், லோ எஸ்டீம், பிசிக்கல் எக்ஸாஷன் எல்லாம் யாருக்கு? எலியாவுக்கு. இது எல்லாமே இருக்கு அவனுடைய வாழ்க்கை. என்ன இருக்குது? ஃபியர், டிப்ரெஷன், ஃபெட்டிக், ஃபெயிலியர், ஹோப்லெஸ்னஸ், ஐசோலேஷன், லோ எஸ்டீம் அண்ட் பிசிக்கல் எக்ஸாஷன் எல்லாம் அவனுக்கு இருக்குது. எப்படிங்க இவன் வெளியில வர முடியும்? ஒரு மனுஷன் இந்த மெடிக்கலி போய் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு, இதுக்கு என்ன வேர்டு தெரியுமா போட்டிருக்காங்க? பைபோலார். உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அப்படின்னு ஒரு டிசீஸ் பேரா வச்சிருக்கிறாங்க. எலியாவுக்கு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இல்லை, இதெல்லாம் பிசாசு தேவனுடைய ஊழியக்காரனை எலியாவை கீழே தள்ளுவதற்கு எடுத்த முயற்சிகள். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் வருகிறாரு, சொல்றாரு, நீ எழுந்து போஜனம் பண்ணுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எல்லாம் வரும் பொழுது நீங்க சும்மா இருக்கக்கூடாது, நீங்கள் எழும்ப வேண்டும், நீங்கள் போஜனம் பண்ண வேண்டும், ஆவிக்குரிய உணவை, வாக்கு தத்தங்களை உட்கொள்ள வேண்டும். உங்க வாழ்க்கையில எல்லா எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் பொழுது இந்த பயம் வரும், தோல்வி வரும், மன சோர்வு வரும். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்திருந்து போஜனம் பண்ண. விசுவாசிக்கிறவர்களையா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில when you are hungry, when you don't have anything in your stomach, you lost everything. தமிழ்ல சொல்லுவாங்க, பசி வந்தா பத்தும் பறந்து போயிடும். இந்த பசி வர காரணம் என்ன தெரியுமா? பசி வராமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? இந்த ஃபியர் வந்தா பசி வராது, ஃபெயிலியர் வந்தா பசி வராது, டிப்ரெஷன் வந்தா பசி வராது, ஃபெட்டிக் வந்தா பசி வராது, ஹோப்லெஸ்னஸ் வந்தா பசி வராது. வருமா? மெலிஞ்சி எலும்பும் தோலுமா ஆயிட்டான்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளாம் எக்ஸசைஸ் பண்ணி தான் அப்படி ஆகிறது. சிலவங்க அப்படி ஆயிடுவாங்க. நம்ம அப்படிலாம் ஆகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்கிட்ட எல்லாரும் பாஸ்டர் நீங்கள் ரொம்ப வெயிட் குறைஞ்சிட்டீங்க போகிற இடத்துல எல்லாம். நான் சொன்னேன், எக்ஸசைஸ் போகிறோம்ல அதனால தான் அப்படின்னு சொல்லுவேன். உண்மைதான், அதுதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, எழும்பி போஜனம் பண்ணு அவன் ஆண்டவர் சொல்கிறாரு. அவன் இப்போ எழும்பி போஜனம் பண்ணான், சொன்ன வார்த்தைப்படி செய்தான். 40 நாள் இரவும் பகலுமாக ஓரே மட்டும் அவன் நடந்து போனான். விசுவாசிக்கிறவர்களையே சொல்லுங்க. when you take the spiritual food, the promise of God within yourself, the Lord will strengthen you so that you will do exploits. அரிய பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அதற்கு பின்புதான் போய் ராஜாக்களை அவன் அபிஷேகம் பண்ணுகிறான். தீர்க்கதரிசியாக எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிறான். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லையா சொல்லுங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவன் செயல்படுகிறான். அதோடு மாத்திரமல்லங்க, ஸ்தோத்திரம்,
அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அவன் உயிரோட உலகத்தை விட்டு கடந்து போனான். ஹல்லேலூயா. பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். இன்றைக்கு அந்த அனுபவம் யாருக்குங்க வரும்? பயந்து போனான், தோல்வியை தழுவினான், அவன் மனம் துவண்டு போய்விட்டது, அவனுக்கு பசி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் உயிரடைந்து பரலோகத்திற்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். இதுதான் உங்களுக்கு எனக்கு நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவர் உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லித்தராரு. ஆபிரகாமிடத்தில் பார்க்கும் பொழுது 15ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஜெனிசிஸ் சாப்டர் 15:1, ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறார். God is telling, I am your exceedingly great reward. Don't expect reward from the human being. Don't expect reward from anyone else. Don't expect appreciation or clap or anything from the people in the world. But God says, I am your reward. Hallelujah. You need to thrive to receive Jesus as your reward. உங்க வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய பலனாக ஏற்றுக்கொள்ளணும். இந்த உலகத்துல பவுல் தான் சொல்றாரு, நான் சாவு எனக்கு ஆதாயம் சொல்லுகிறார். ஆமென். சாவு எனக்கு, அந்த வசந்த வாசிப்போம், மன்னிக்கும், பிலிப்பியருக்கு நிருபம் 3வது அதிகாரத்தில். ஆமென், ஸ்தோத்திரம். 14வது வசனம், அந்த வசனத்தை வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்போ நம்முடைய மனசு எல்லாம் எப்படி இருக்கணும்? லக்கு என்பது நம்முடைய மனசுல இருக்கணும். எப்பொழுது இயேசு எதற்காக என்னை அழைத்தாரோ அதை நான் செய்ய வேண்டும் என்று நான் என்னுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் நான் நினைவுள்ளவனாக இருக்க வேண்டும். அதை தான் இந்த ஆபிரகாம் செய்தான். பாருங்க, இன்னும் ஒரு எக்ஸாம்பிள், நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். புதிய ஏற்பாட்டில் மேய்ப்பர்கள் ஒன்றுமே தெரியாதுங்க, அவங்க சாதாரண மனிதர்கள். ஆனால் தேவதூதர்களை பார்த்தோன்னே பயப்பட்டாங்க. அவங்க பயப்பட்டது உண்மைதான். மேய்ப்பர்கள் சொல்லுகிறாங்க, லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் மேய்ப்பர்களிடத்தில் தூதன் சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள். ஆமென். பிலிப்பியன் 1:21. தேங்க்யூ ஸோ மச் தம்பி. ஆமென். கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்லி இங்க பாருங்க, லூக்கா 2:10 எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போ இன்றைக்கு நீங்க பயத்தோடு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுங்க, பயப்படாதிருங்க, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த நற்செய்தியை மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு பயம் வந்த உடனே போய் என்ன பண்ணுறோம்? நம்ம என்ன பண்ணுறோம்? ஜோம் பண்ணுறோமா? நான் சொன்ன மாதிரி முழங்கால் படி ஜோம் பண்ணுறோமா? இல்லை, போய் கூகுள் மாமாவிட்ட போய் தேடுறோம். கூகுள் மாமா என்ன சொல்கிறாரு? இப்போ கூகுளுக்கு மேலே இன்னொரு ஆள் வந்திருக்காரு, ஏய் அப்படின்னு. நான் சொல்ல விரும்பலை. ஆமேன். உடனே அதை தான் போய் பார்க்குறோங்க, என்ன நடக்குது அப்படின்னு. ஏங்க அதுக்கு போகிறீங்க? ஏன் அதுக்கு போகிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக நற்செய்தியை கொடுக்குறாரு. விசுவாசிக்கிறோம் இல்லையா? சொல்லுங்க. அதை அப்படியே பிடித்து கொள்ளுங்க. அதனால என்ன நடந்தது பார்த்தீங்களா? அவர்கள் வாசிக்கிறோம் 15வது வசனம், நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லினார். அப்படின்னு அர்த்தம், இட் ஷோஸ் தேர் ஃபெய்த் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். தூதன் வந்து சொல்றான், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்குறேன் அப்படி சொன்னா சொல்றான், ஜீசஸ் பிறந்துட்டார் அப்படின்னு. இவங்க சொல்றாங்க, நமக்கு நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி they act upon their faith. அந்த faith எப்படி வந்தது? They received the word of God. That is why they had faith. So today when you receive the word of God, you gain faith, you gain courage, you gain confidence. Then you need to act upon that. அதுதான் சொல்றது. அப்போ அடுத்தது 16வது வசனம், தீவிரமாய் வந்து they didn't stop there. ராத்திரி வந்து சொல்றான், தூதன் வந்து சொல்றான்,
பயப்படாதீங்க, நல்ல செய்தி தான். என்ன செய்தி? ஜீசஸ் பிறந்துட்டாரு. அப்படியா, சரி சரி இருக்கட்டும், எல்லாம் தூங்குடா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை. அன்னைக்கே உடனே கிளம்பிட்டாங்க. உடனே they act upon the word of God immediately. அதான் தீவிரமாய் வந்து பிள்ளையை கண்டார்கள். முதலாத பார்ப்போம் வாருங்கள் என்று பிளான் பண்ணாங்க. அடுத்தது கண்டார்கள். மூணாவது சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். 18வது வசனம், அதை கேட்ட எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தேர் லைஃப். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தை கேட்குறோம், வசனத்தை கேட்குறோம், பைபிள் படிக்கிறோம், மெடிடேஷனை பார்க்குறோம், டிவியில் சேனல் அதை பார்க்குறோம். எல்லாம் பார்த்தா நம்ம வாழ்க்கையில் என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது சொல்லுங்கள்? அதுதான் முக்கியம். யூ ஷுட் பி ட்ரிவன் பை காட்ஸ் ப்ராமிசஸ், நாட் பை த ஃபியர். எப்படி? நம்ம ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம என்ன செய்யணும்? நம்ம செயல்பட வேண்டும். அதுதான் உபாகமம் 1:31 சொல்லுகிறது, the Lord himself goes before you and will be with you. He will never leave you nor forsake you. Do not be afraid, do not be discouraged. அப்போ இந்த courage எப்படி வருது? How can you receive the courage? Where does the courage come from? எங்கிருந்து தைரியம் வருது அப்படின்னா, first of all you remember your call. நீங்க எதற்காக அழைக்கப்பட்டீங்க? ஆமாம், அப்போ தான் உங்களுக்கு கரேஜ் வரும். when you are going away from the call, you are going to risk your life. Hallelujah. இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜர்னு உங்களுக்கு டெசிக்னேஷன் கொடுத்து உங்களை வச்சிருக்கிறாங்க. நீங்கள் என்னைக்கு அந்த டெசிக்னேஷனை விட்டு அடுத்த பொசிஷனில் உள்ளவங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொல்றது பாருங்க. ஸோ யூ ஹேவ் டு ரிமெம்பர் யுவர் கால். First, you have to remember your mission. You have to remember your past experience. You have to remember your present relationship with God. ஈஸியா இருக்கா? முதல்ல என்ன சொல்லணும்? என்ன எதற்காக ஆண்டவர் அழைச்சாரு? ஏன் ஊழியத்தை மாத்திரம் நான் செய்யணும்? நான் அடுத்த ஊழியத்தில் போய் மூக்கு தலையில விடக்கூடாது. ஹல்லேலூயா. You have a mission, not only a call, but you have a mission. அதாவது ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு. அந்த ஆவியானவர் சொல்வதற்கு விலகி போகவே கூடாது. வேற யாரு சொல்றது கேட்கக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் சொன்னார்னு சொல்லுவாங்க, நீங்க சொல்லணும் ஆவியானவர் என்கிட்ட சொல்லட்டும்னு சொல்லணும். ஒரு வழியா சொல்லுங்க. ஆமென். உங்கள்கிட்ட சொல்லுவாங்க சில விஷயங்கள். இப்போ சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும், டைம் போயாச்சு ஆல்ரெடி. அப்போ யூ நீட் டு ரிலை ஆன் த ஸ்பிரிட் ஆஃப் காட். யூ நீட் டு லிசன் டு ஹோலி ஸ்பிரிட். அதுதான் யூ நீட் டு, ஸோ தட் யூ வில் கம்ப்ளீட் யுவர் மிஷன். மூணாவது என்னது? யூ ஹவ் டு ரிமெம்பர் த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கடந்த நாட்களில் ஆண்டவர்களை எப்படி நடத்தினாரு, எப்படியெல்லாம் நம்ம வந்தோம், இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்தோம்னா யாரு காரணம்? ஆண்டவர் தாங்க காரணம். ஒரு ஆளியா சொல்லுங்க. எல்லாரும் ஒரு ஆளியா சொல்லுங்க. ஒருத்தராவது சொல்ல முடியுமா எங்கள் மாமா எங்களை தூக்கி விட்டார் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்களுடைய தாத்தா பண்ணி விட்டாருன்னு சொல்ல முடியுமா? யாருமே கிடையாதுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்காரு. யூ நீட் டு ரிமெம்பர் த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஹவு காட் வாஸ் வித் அஸ் டியூரிங் த பாஸ்ட். ஓகே. அண்ட் யூ நீட் டு ரிமெம்பர் யுவர் பிரசன்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட். இன்னைக்கு ஆண்டவரோடு உங்களுக்கு என்ன உறவு இருக்கிறது, மனிதர்களோடு என்ன உறவு இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவரோடு உங்களோட உறவு இறுக்கமா இருக்கணும், கெட்டி பிடித்து கொண்டு இருக்க வேண்டும். ஐ மீன் அவருடைய டைரக்ஷனில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். அதுதான் முக்கியம். அதுதான் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு 7 பாயிண்ட் நான் சொன்னேன்ல, அதனால சொல்லி முடிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு ஸ்ட்ரெங்தன் யுவர் செல்ஃப், பிரிங் கரேஜ் வித் இன் யுவர் செல்ஃப். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த சம்பவம். தாவீது கர்த்தருக்குள் தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான் என்று 6வது வசனம் சொல்கிறது. He strengthened himself. So you need to strengthen yourself. Don't expect somebody to come and strengthen you first. ரெண்டாவது, ask God's guidance. Same 1 Samuel chapter 30ல அவன் கேட்குறான், ஆண்டவரே இந்த தண்டை நான் தொடரலாமா வேண்டாமா? ஆண்டவர் சொல்றாரு தொடர். அப்போ on whose direction he was pursuing the band, it is only on God's direction. So first of all you need to strengthen yourself. Secondly, you need to follow God's direction. மூன்றாவது,
ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் தேடணும். ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு என்ன, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல வருகிறார், வாட் இஸ் காட்ஸ் வேர்ட் ஃபார் திஸ் சிச்சுவேஷன் ஃபார் மீ, அதுதான் மூணாவது. நாலாவது, ஆவியானவர் நம்ம போதித்து நடத்துவதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். we need to be teachable, we need to let the Holy Spirit to teach us. சில வேளைகளில் நம்ம பிடிச்ச மயிலுக்கு 3 கால் அப்படின்னு அதிலேயே பிடிச்சிக்கிட்டு இருப்போம். ஆவியா சொல்ல, இல்லைப்பா 4வது கால் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவன் சொல்கிறான், இல்லை 3 கால் தான் நான் பார்த்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு. சோதரம் இல்லை 4 கால் தான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது, அது ரெஃபரன்ஸ் நிறைய இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். 5வது, விசுவாசியுங்க. have faith that the Holy Spirit encompasses you. Have faith that the Lord encompasses you because you fear God only. The 6th, the trust in Him when you are afraid. That is in 56, Psalm 56 verse 3. Ephesians 3:17 என்ன சொல்லுது? When you trust God, God comes and lives within you. நீங்கள் ஆண்டவரை நீங்கள் நம்பும் பொழுது, when you trust God, He comes and lives within you, then He will direct you and He will speak to you. அதுதான் முக்கியம். ஓகே. 7வது என்ன தெரியுமா? Believe that the Lord is on your behalf. Hallelujah. கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஒரு பாடலை நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. டைம் எனக்கு குறைவாக மீன்ஸ் முடிஞ்சிருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நேரடியாக ஜெபத்திற்குள்ளே போக போகிறோம். எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை. You need to decide within yourself that you will not be afraid. Amen. You will not be afraid. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு பயம் வரதான் பாஸ்டர் செய்யும், ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன். எப்படி? பயம் வரும், ஆனா நான் பயப்பட மாட்டேன். விசுவாசிக்கிற வழியா சொல்லுங்க. யாருக்கும் பயம் வராதுன்னு சொல்ல மாட்டேன். பயம் வரும், ஆனா பயம் வரும் பொழுது ஹல்லேலூயா உதவி செய்கிறார், பலன் தருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாள் எல்லாரும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். எல்லாரும் உற்சாகமாய் பாடுங்க, விசுவாசத்தோடு பாடுங்க, சத்துரு பயப்படும்படியாய் பாடுங்க. இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். கிறிஸ்துவினாலே பலப்படுத்துகிற, கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பயனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பயனுண்டு. பயப்பட எல்லாரும் நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காய், பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி நாம் படகை ஓட்டுவோம், லக்கை நோக்கி நாம் படகை ஓட்டுவோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன்.
இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். எல்லாரும் கரங்களை தட்டி கதண்டோ ஷபா ரபா தீபா ரபா ரபா சந்து ரபா பாபரி அலா ரபா. பிதாவே, எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஓ ரீபா தீமா ரபா சந்து ரபா ரிக்கபால ரபா பாபா. தேவன் எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அவர் அழைத்தும் இருக்கிறார். எவர்களை இருக்கிறாரோ அவர்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி கதண்டோடு செலுத்துவோமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள். The world may change, the people may change, but the call of God will never change. The gift of God will never change. ஓ ரபா தீபா ரபா சந்து ரிபிகா பாலா ரபா பாபா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகார சக்திகளுடைய கிரியைகள், அந்தகார சக்தியுடைய வல்லமைகள், பிசாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உடைக்கப்படுவதாக. ஒரு தெய்வீக விடுதலை உண்டாகட்டும், ஒரு தெய்வீக சுதந்திரம் உண்டாகட்டும், ஒரு தெய்வீக சுகம் உண்டாகட்டும், ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டாகட்டும். பயப்படுத்துகிற பிசாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நிர்மூலமாகுவதாக. கர்த்தாவே, நீங்கள் பயமுள்ள ஆவியை கொடாமல் எங்களுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை பயன்படுத்தும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்தோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். நாங்க பயம் வந்தா என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்ட கேள்விகளுக்கு இந்த செய்தி நிச்சயமாய் பதில் கொடுத்திருக்கும். என்னுடைய வார்த்தையை நீங்கள் எப்பொழுதும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் பேரில் நீங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். வாக்குத்தத்த வார்த்தைகளை எப்பொழுதும் நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நான் பயப்பட மாட்டேன் என்று நீங்கள் தீர்மானம் பண்ண வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயம் இந்த பயம் உங்களை நெருங்க முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் உம்மை நம்புவதன் மூலமாக பயம் அவர்களை விட்டு அகன்று போகும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உடைய பிள்ளைகள் தைரியமாய் இருக்கவும், எப்பொழுதும் அவர்கள் வார்த்தையை பிடித்துக் கொண்டு அந்த வார்த்தையை அபியாசப்படுத்தவும், வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்யவும் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்திடலும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உற்சாகப்படுத்தும், சகல தீமைகளுக்கும் அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.